ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சொதப்பலான கேக்கை எப்படி இந்த கொட்டை சாக்லேட்டை வச்சு கவர் பண்ணுன்றதா பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆக்சுவலாக இது கஸ்டமர் இல்லை, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நைட்டு 9 மணிக்கு மெசேஜ் பண்ணி, சஃப்ரினே நாளைக்கு எனக்கு கேக் பண்ணி தெரியாடி, ஃப்ரீயாக இருந்தால் பண்ணித்தாடி அப்படின்ட்டா. என்னடி இப்படி சொல்லிவிட்ட? நான் சும்மாவே யார் கேக் கேட்டாலும் நோ சொல்ல மாட்டேன். அது நீ என் உயிர் தொழி, நீ கேட்டால் நான் எப்படி நோ சொல்லுவேன்? எதுவாக இருந்தாலும் சொல்றி செஞ்சிடலான்ட்டேன். அவளும் சாக்கோ ட்ரஃபிள் பண்ணி கொடுத்துருடின்ட்டா. சாக்கோ ட்ரஃபிள்ன்ற பேரை கேட்டேன்னா என் மனசில் பட்டாமுச்சியாக பறந்துச்சு. ஆனால் அடுத்த செகண்டே அது கூட சேர்ந்து எனக்கு பயமும் வந்துருச்சுங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குக்கே 2 3 ட்ரையலுக்கு அப்புறம் தான் பர்ஃபெக்ட் ஐசிங் கொண்டு வந்தேன். இந்த சாக்கோ ட்ரஃபிளுக்கு நான் ட்ரையலே பண்ணலையே, எப்பட்றா நம்ம ஐசிங் பண்ண போகிறோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நம்ம தான் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கணும்னு நானும் களத்தில் இறங்கிட்டேங்க. இந்த கேக் தேவையான பேஸை ரெடி பண்ணி, க்ரீமையை ரெடி பண்ணி, 4 லேயர்லேயும் நிறையாவே ஃபில்லிங்ஸ் கொடுத்து க்ரம் கோட்டையும் முடிச்சிட்டேங்க. இப்போ பல மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ட்ரஃபிளோட நானும் போராடி ஃபைனலாக ஐசிங்கையும் முடிச்சிட்டேங்க. என்னதான் ஐசிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இருக்கிற சாக்லேட் எல்லாம் வச்சு கவர் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை செம்மையாக கொண்டு வந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் தாங்க இருக்குது ஒரு ட்விஸ்ட்டே. என்னோட கண்ணே இந்த கேக் மேலே பட்டனால பேக்கிங் பண்ணுறப்ப என் கைப்பட்டே இந்த கேக் டேமேஜ் ஆகிப்போச்சு. பேட்ச் ஒர்க் பண்ணுறதுல ஹோம் பேக்கர்ஸ் அடிச்சுக்க ஆளே இல்லடான்னு நான் இருக்கிற மிச்ச மீதி கணாஷை வச்சு இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணி டெலிவரியும் பண்ணிட்டேன். இருந்தாலும் என் மனசில் ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் என் ஃப்ரெண்டு கேர் பண்ணாமல் ரொம்பவே ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நானும் அதை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாகிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.